அலறவிட்ட எக்ஸிட் போல் ரிசல்ட். ஸ்டாலினுக்கு எதிர்பாராத மரண அடி. சிதறி ஓடிய சிறுபான்மையின ஓட்டுகள். அண்ணாமலையை தொடர்ந்து திமுகவுக்கு பீதியை கொடுத்த விஜய். வணக்கம் நண்பர்களே. சமீப காலமாக தேர்தலுக்கு முந்தைய எக்ஸிட் போல் ரிசல்ட் என்பது பெரும்பாலும் தவறாகவே இருந்து வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கடந்த மக்களவைத் தேர்தலின் போது பாரதிய ஜனதா கட்சி 350 முதல் 400 தொகுதிகள் வரை கைப்பற்றும் என்று அனைத்து கருத்து கணிப்புகளுமே கூறினார்கள். ஆனால் பாஜகவினால் அறுதி பெரும்பான்மை தொகுதிகளை கைப்பற்ற முடியவில்லை. அதேபோல் தமிழக சட்டமன்ற தேர்தலை எடுத்துக்கொண்டால், கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்தியா டுடே, சாணக்யா போன்ற நிறுவனங்கள் கணித்த முடிவுகளில் திமுக கூட்டணி 175 முதல் 195 வரை கைப்பற்றும் என்று கூறினார்கள். ஆனால் அப்போது திமுக கூட்டணி 159 இடங்களை கைப்பற்றியது. அதேபோல் கடந்த 2016 தேர்தலில் வெளியான எக்ஸிட் போல் முடிவுகளில் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் திமுக தான் ஆட்சியை பிடிக்கும் என்று அடித்து சொன்னார்கள். ஆனால் அந்த கணிப்புகள் அனைத்தும் பொய்யாகிவிட்டன. அந்த தேர்தலில் அதிமுக 136 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை பிடித்தது. 2011 அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு தேவையான தொகுதிகளை கைப்பற்றும் என்று கருத்து கணிப்புகள் வெளியாகின. ஆனால் அந்த தேர்தலில் யாருமே எதிர்பாராத வகையில் 203 தொகுதிகளை கைப்பற்றியது அதிமுக. இப்படிதான் கடந்த காலங்களில் எக்ஸிட் போல் முடிவு என்பது 100% உண்மையாக இல்லை. இதற்கு என்ன காரணம் என்றால், வாக்குச்சாவடியில் ஓட்டு போட்டுவிட்டு வெளிவரும் மக்கள் பெரும்பாலும் தாங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டோம் என்பதை உண்மையாக சொல்வதில்லை. அப்படிதான் இந்த முறை தமிழ்நாட்டிலும் திமுக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்று பல ஊடகங்களும் தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டு வந்தார்கள். இதனால் மு.க. ஸ்டாலின் மீண்டும் 2.0 ஆட்சி தொடரும் என்றெல்லாம் மேடைகளில் அதிரடியாக பேசி வந்தார். ஆனால் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற அன்றைய தினத்திலிருந்து இப்படி யாருமே திட்டவட்டமாக பேசவில்லை. குறிப்பாக பெரும்பாலானோர் திமுகவுக்கு வாக்களிப்பதை புறக்கணித்து தமிழக வெற்றிக் கழகத்திற்கு போட்டுவிட்டதாக சொன்னதை அடுத்து எக்ஸிட் போல் கருத்துக்கள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டன. அந்த அளவுக்கு இந்த முறை மக்களின் மனநிலை மிகப்பெரிய அளவில் மாறி உள்ளது. அதனால் தற்போது மு.க. ஸ்டாலினுக்கும் இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் மீது நம்பிக்கை குறைந்து விட்டதாம். கடந்த காலங்களை புரட்டி பார்த்தால் இவர்கள் சொல்வதில் 90% முரண்பாடாகத்தான் உள்ளது. அதனால் எக்ஸிட் போல் தகவலை வைத்து நாம் தான் வெற்றி பெறுவோம் என்று நம்பி இருக்க முடியாது என்று திமுகவினரிடத்தில் கூறியுள்ள மு.க. ஸ்டாலின், தேர்தல் ரிசல்ட் வெளியாகும் வரை 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம், அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என்றெல்லாம் யாரும் ஓவர் பில்டப் கொடுக்க வேண்டாம். இந்த முறை கள நிலவரம் மாறி இருக்கிறது. அதனால் அடக்கி வாசிப்போம் என்று ஓவர் பில்டப் கொடுத்து வரும் தனது கட்சியினருக்கு தடை போட்டுள்ளாராம் மு.க. ஸ்டாலின். அதோடு மு.க. ஸ்டாலின் திமுகவினரிடத்தில் சொல்லி வரும் இன்னொரு விஷயம்தான் அரசியல் வட்டாரங்களில் ஹைலைட்டாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், தமிழ்நாடு அரசியலில் அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் ஆனபோதுதான் அரசியல் களத்தை அடியோடு மாற்றி விடுவாரோ என்கிற ஒரு அச்சம் நமக்கெல்லாம் ஏற்பட்டது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பாஜக வேகமாக வளரத் தொடங்கியது. அதோடு அண்ணாமலை IPS அதிகாரிதானே என்று நினைத்த நமக்கெல்லாம் அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் அவர் அரசியல் செய்தார். அதனால் அண்ணாமலையால் தமிழக அரசியல் மிகப்பெரிய மாற்றங்களை சந்திக்கப் போகிறது என்று நாம் எதிர்பார்த்த நேரத்தில் அவர் மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டு விட்டார். இதனால் இனிமேல் தமிழ்நாட்டில் பாஜகவால் பெரிதாக வளர முடியாது என்று நாம் நிம்மதி பெருமூச்சு விட்ட நேரத்தில் திடீரென்று நடிகர் விஜய் களத்துக்குள் வந்துவிட்டார். ஏற்கனவே அவருக்கென்று ஒரு சினிமா மாஸ் இருப்பதால் அவர் எங்கு சென்றாலும் மிகப்பெரிய கூட்டம் அலைமோதியது. விஜயகாந்த், கமல்ஹாசன் போல தான் இவர் இருப்பார் என்று நினைத்த நமக்கெல்லாம் அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் விஜயின் செல்வாக்கு இருக்கிறது. எப்படி கலைஞர் காலத்தில் எம்ஜிஆருக்கு மக்கள் மத்தியிலிருந்து செல்வாக்கை பார்த்து மிரண்டு போனாரோ, அதே மிரட்சி இப்போது விஜய் விஷயத்திலும் நமக்கு இருக்கிறது. அதோடு திமுகவை எதிர்த்து அண்ணாமலைக்கு பிறகு விஜய் தான் ஒரு அதிரடி அரசியல் செய்கிறார். அண்ணாமலை கூட பாஜக என்பதால் சிறுபான்மையினர் ஓட்டுகளை பிரிக்க முடியாது என்று நாம் தைரியமாக இருந்தோம். ஆனால் இப்போது விஜய் கிறிஸ்தவராக இருப்பதால் சிறுபான்மையின ஓட்டுகளை நேரடியாக அட்டாக் செய்கிறார். இத்தனை காலமும் தமிழ்நாட்டில் திமுக என்பது கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்கு வங்கியை நம்பிதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால்தான் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்துக்களுக்கு எதிராக அரசியல் செய்து வருகிறோம். ஆனால் இப்போது விஜயோ நமக்கென்று இருந்த சிறுபான்மையினர் ஓட்டு வங்கியில் கை வைத்து விட்டார். அதனால் இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்று சொல்லவே முடியாது. 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று ஒரு பில்டப்காக சொல்கிறோம். கடந்த மக்களவைத் தேர்தலின் போது கூட பாஜக 400 தொகுதி வரை வெற்றி பெறுவோம் என்று கூறினார்கள். ஆனால் இப்போது அவர்கள் கூட்டணி ஆட்சிதான் அமைத்துள்ளார்கள். அந்த கணக்கில் பார்க்கும்போது திமுகவுக்கு கூட அதுபோன்ற நிலைமை ஏற்படலாம் என்று விஜயின் வருகையை நினைத்து தனது மனபீதியை வெளிப்படுத்தியுள்ளார் மு.க. ஸ்டாலின். அந்த அளவிற்கு விஜயும் விஜயகாந்த் போன்றுதான் இருப்பார் என்கிற கணக்கில் தான் திமுக இருந்தது.
ஆனால் திமுகவின் அடிமடியிலேயே கை வைக்கும் வகையில் கிறிஸ்தவ முஸ்லிம் ஓட்டுகளுக்கு வேட்டு வைத்து விட்டார். அதனால்தான் வெளியில் விஜய் எல்லாம் ஒரு ஆளே இல்லை, சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மீண்டும் சினிமாவில் நடிக்க சென்று விடுவார் என்று மேடைகளில் பேசும் திமுகவினர் திரைக்கு பின்னால் விஜய்க்கு தனிப்பட்ட முறையில் மக்கள் மத்தியில் இருக்கும் செல்வாக்கை பார்த்து தங்களது மனபீதியை வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் விஜயின் அரசியல் வருகை திமுகவுக்கு மரணடி கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அடுத்த செய்தி. துரைமுருகனுக்கே ஆப்படித்த மு.க. ஸ்டாலின், மனசாட்சி இல்லாத திராவிட அரசியல், கொந்தளிக்கும் உடன்பிறப்புகள். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுகவில் உள்ள சீனியர்கள் விலக்கிக் கொள்ளுமாறு கடந்த ஓராண்டு காலமாகவே கூறி வந்திருக்கிறார். என்றால் துரைமுருகன், டி.ஆர். பாலு என எந்த சீனியர்களும் வெளியேறுவதாக இல்லை. குறிப்பாக இந்த தேர்தலுக்கு பிறகு கட்சியை தனது மகன் உதயநிதி கையில் முழுமையாக ஒப்படைக்க திட்டமிட்டுள்ள ஸ்டாலின், அவருக்கு கட்டுப்படும் நபர்கள் இருந்தால் மட்டும்தான் கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்தபடி அவரால் வழிநடத்த முடியும் என்பதனால் சீனியர்களை நேரடியாகவே வெளியேற்ற திட்டமிட்டார். என்றாலும் அவர்கள் யாரும் ஒத்துக்கொள்ளவில்லை. குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் துரைமுருகனை வயது மூப்பு காரணம் காட்டி ஓரங்கட்ட நினைத்தார் ஸ்டாலின். ஆனால் அவரோ, நான் கலைஞர் காலத்திலிருந்தே இந்த கட்சிக்காக கடுமையாக உழைத்தவன், என்னை வெளியேற்ற பார்க்கிறாயா என்று ஸ்டாலினிடத்தில் எகிரி இருக்கிறார். இதன் காரணமாக மீண்டும் அவருக்கு காட்பாடி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளித்தார். என்றாலும் இதுபோன்ற சீனியர்கள் வெற்றி பெற வைத்தால் மீண்டும் அமைச்சர் பதவி கேட்பார்கள் என்பதனால் ஒரு பக்கம் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுப்பது போன்று கொடுத்துவிட்டு இன்னொரு பக்கம் அவர்களை தோல்வியடைய செய்யவும் திமுகவின் உடன்பிறப்புகளை வைத்து காய் நகர்த்தியிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். இப்படி துரைமுருகன் போட்டியிட்டுள்ள காட்பாடி தொகுதியிலேயே அவருக்கு எதிராக சதி வேலைகளை திமுகவினர் செய்துள்ளார்கள். தேர்தலுக்கு பிறகு பூத் வாரியாக எவ்வளவு ஓட்டுகள் பதிவாகியுள்ளது என்பதை சில நபர்களை அழைத்து விசாரித்த துரைமுருகனுக்கு அவர்கள் இந்த அதிர்ச்சி செய்தியை கொடுத்துள்ளார்கள். அது என்னவென்றால், இந்த தேர்தலில் திமுக ஓட்டுகளே உங்களுக்கு விழவில்லை. திமுக ஓட்டுகள் இந்த முறை திட்டமிட்டே சிதறடிக்கப்பட்டுள்ளது. அதனால் நீங்கள் வெற்றி பெறுவது கடினம்தான் என்று அவருக்கு ஷாக்கிங் நியூஸ் கொடுத்துள்ளார்கள். இதனால் துரைமுருகன் மிகுந்த வேதனை அடைந்துள்ளாராம். அதோடு இன்னொரு செய்தியும் அவருக்கு அடுத்த அதிர்ச்சியாக வந்திருக்கிறது. அதாவது இந்த முறை வயது மூப்பு கொண்ட நபர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றாலும் கூட அமைச்சர் பதவி கிடைக்காது என்று மு.க. ஸ்டாலின் முடிவெடுத்திருக்கிறாராம். அப்படி துரைமுருகன் போன்றவர்கள் கண்டிப்பாக எங்களுக்கு அமைச்சர் பதவி வேண்டும் என்று கேட்டால் கட்சியில் அவர்கள் வகிக்கும் பொதுச் செயலாளர் பதவிக்கு ஆபத்து வந்துவிடும் என்று எச்சரித்துள்ளார்களாம். இதனால் மீண்டும் அமைச்சரா இல்லை பொதுச் செயலாளர் பதவியா என்று அவர் குழப்பத்தில் இருக்கிறார். அந்த அளவுக்கு கட்சியின் சீனியர்களுக்கு எதிராகவே மு.க. ஸ்டாலின் இப்படி உடன்பிறப்புகள் மூலம் சதிவேளை பண்ணுவது திமுக வட்டாரங்களில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காசி விஸ்வநாதர் கோவிலில் வழிபாடு செய்த பிரதமர் மோடி. இந்திய அளவில் பல மாநிலங்களுக்கும் அவ்வப்போது விசிட் அடித்து வரும் பிரதமர் மோடி பல உலக நாடுகளுக்கும் சென்று வருகிறார். இப்படி ஆட்சி மற்றும் அரசியல் சம்பந்தமாக அவர் பிஸியாக இருந்தாலும் ஆன்மீகத்துக்கென்று ஒரு பெரும்பகுதி நேரத்தை பிரதமர் மோடி செலவிட்டு வருகிறார். அந்த வகையில் இன்றைய தினம் மேற்கு வங்காளத்தில் 2ஆம் கட்ட சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் பிரதமர் மோடி காசி விஸ்வநாதர் கோவிலில் வழிபாடு செய்திருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் இந்த கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டுள்ள பிரதமர் மோடிக்கு மேளதாளம் முழங்க வரவேற்பு கொடுத்துள்ளார்கள். மேலும் அங்கு உருவாக்கப்பட்டுள்ள 59 கிலோமீட்டர் நீளமுள்ள கங்கா அருவிச்சாலையை பிரதமர் மோடி இன்றைய தினம் திறந்து வைக்கிறார். இந்த விழாவில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் பல மத்திய அமைச்சர்களும் பங்கேற்கிறார்கள்.